ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? எந்த ப்ராப்ளத்தையும் மாட்டாமல் சந்தோஷமாக இருங்க. ட்ரிப்போட கண்டினியூஷன் தாங்க. சாப்பிட்டு முடித்ததும் டைம் ட்ராவல் பண்ண கிளம்பிட்டோம். என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த ட்ரெயினோட ஏஜ் 100 இயர்ஸ்க்கு மேலேன்னு சொல்கிறாங்கங்க. 16ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த ட்ரெயினை இன்னும் ஸ்வீடனில் வாலண்டியர்ஸ்லாம் சேர்ந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். நமக்கு அந்த விண்டேஜ் ஃபீல் இருக்கணுன்றதுக்காக எல்லா திங்ஸுமே ஓல்டு திங்ஸாகவே வச்சுருக்காங்க, எதையுமே மாற்றாமல். இங்கே இருக்கிறவங்களும் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாகவே இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஆரஞ்சு கலர் இருக்கிறது அடல்ட்டுக்கான டிக்கெட், ஒயிட் கலரில் இருக்குது ஃப்ரீ டிக்கெட். அது 1-6 ஏஜ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரியே இதில் ட்ரெயினோட ட்ராவல் பார்த்தீங்கன்னா 1 வே ட்ரிப்பு, ஃபேமிலி ட்ரிப்பு, ஓல்ட் டே ட்ரிப்புன்னு நிறைய டைப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 220 க்ரோன் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 6 to 15 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 110 க்ரோன் சார்ஜ் பண்ணுறாங்க. எப்பயும் போல தாங்க 1-6 இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ தான். பட் ட்ரெயினோட செக்கர், அந்த இன்ஜின் டிரைவர் எல்லாருமே ஏறினதுக்கு அப்புறம் அந்த புகையோட சிக்குன்னு அந்த சவுண்டோட ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சுங்க. அந்த மெமரியை கேட்ச் பண்ணுற மாதிரி நிறைய பிக் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு மினி பஸ் மாதிரி அங்கங்கே நின்று இருக்கிறவங்களெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க. செக்கர் வந்து அந்த சிக்னலை சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப ட்ரெயினை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. Reser med tåg mot Läggesta och Saxnäs. Är det inte det? Ja, ஆமா. சிக்னல் போடுறாங்க. என் ஹஸ்பண்ட் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாருங்க. ஊட்டிலையும் ட்ரெயின் இப்படி தாண்டி போகும், பட் என்ன ட்ரெயின் இன்னும் ஓல்டு மாடல்லே வச்சுருக்காங்க, நிறைய ட்ரெயினே ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. பட் நான் ஊட்டியில் ட்ரெயினில் போனதே இல்லைங்க. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஃபாரஸ்ட்குள்ளே அப்படியே போயிட்டுருக்கோம் அப்படின்னு. பட் எங்கே பார்த்தாலும் எந்த ஸ்டாப் நின்னாலுமே அங்கே ஃபுல்லாக ஒரு வீடு இருக்கிற மாதிரி தான், அப்பார்ட்மெண்ட் இல்லை வீடு ஏதாச்சும் ஒன்று இருக்கிற மாதிரி தான் அங்கே போயிட்டு இருந்தது. அப்புறம் எங்கள் செக்கர் வந்து டிக்கெட்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. அங்கே போகும்போதே மான் பார்க்லாம் வந்துச்சுங்க. அங்கேயே ஸ்டாப்பும் இருக்குது, பார்க்குறவங்க பார்க்கலாம், இல்லைனா ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ட்ராவல் போதும்னு நினைக்கிறவங்க வர ஸ்டேஷன்லேயே இறங்கி இன்னொரு ட்ரெயின் ஆப்போசிட்டில் வருமா அதில் ஏறிக்க சொல்கிறாங்க. இல்லை இன்னும் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுலேயே இருக்கலாம், இதுலேயே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நாங்கள் ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணியிருப்போங்க. எங்களுக்கு எல்லாருமே போதும்னு தோணுச்சு. ஸோ எல்லாருமே இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் தான் இறங்குறோன்னு பார்த்தா எங்கள் கூடவே எங்கள் செக்கரும் கீழே இறங்கிட்டாருங்க. அந்த குட்டி பையன் எப்போ ட்ரெயின் வரும்னு சொல்லி அந்த செக்கரை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் புரிஞ்சிடுச்சு ஒரு 5 minutes ஆகும் ட்ரெயின் வரத்துக்கு அப்படின்னு. சரி உள்ளே போய் எப்படி இருக்குன்னு விசிட் பண்ணலான்னு உள்ளே போகலான்னு ஆரம்பிச்சிட்டோங்க. ஏன்னா அவுட் சைடில் இருந்த அந்த கிளாக்கே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக பழைய மெத்தட் மாடல்லே வச்சுருந்தாங்க. சரி உள்ளெல்லாம் போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த ட்ரங்க்கு பெட்டி, பால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு அந்த ஒன்று யூஸ் பண்ணுவாங்களே, அது எனக்கு பேர் தெரியல. அப்புறம் பெஞ்ச் எல்லாமே ஓல்டு மாடல்லையே வச்சுருந்தாங்க. இங்கே நிறைய ரீஒர்க் நடந்திருந்தாலும் ஆனால் பழைய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அப்படியே வச்சுருக்காங்க. என்ன தான் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணாலும் பப்ளிக் சப்போர்ட் இல்லாமல் எதையுமே பண்ணிட முடியாது. இங்கே இருக்கிறவங்களும் அதை மெயின்டைன் பண்ணி அதுக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. அப்புறம் வெளியிலேருந்து ரொம்பவே சவுண்டாக இருந்துச்சு. என்னென்னு பார்க்கலான்னு போனால் நாங்கள் போக வேண்டிய ட்ரெயின் வந்துடுச்சுங்க.
எங்கே பார்த்தாலும் ஜென்ஸை விட லேடிஸ் எல்லா பொசிஷன்லையுமே பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. ஃபைனலாக எங்கே கிளம்புனமோ அங்கேயே வந்துட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.